Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 14, line upon line 4, 7 thunders. ஹாபகுக்கின் 2 கற்பலைகளின் வேதாகம பாடத்திலே இது 14வது பிரசன்டேஷன். லைன் அப்பான் லைன் 4வது பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் சிறப்பாக எதை பார்க்க போகிறோம் என்றால் 7 இடிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளை கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த சத்தியங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தாலும் பிதாவே, இதோ கடைசியாக எங்கள் சபைக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறீர் பிதாவே. இந்த செய்தியோடு கிருபையின் காலம் முடிவடைய போகிறது. 70 அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு முதலாவது நிறைவடைய போகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த சத்தியங்களை கேட்க எங்களுக்கு நீர் வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே. மேலும் பேச போகிற என்னுடன் நீர் கூட இரும் பிதாவே. எந்த ஒரு சொந்த பேச்சும் என் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு நீர் பாதுகாத்தரலும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹாபகுக் 2 டேபிள்ஸ் பைபிள் ஸ்டடியிலே நாம் லைன் அப்பான் லைன், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்கிற செய்தி ஏசாயா 28ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு வருகிறது. இது லேட்டர் ரெயின் மெசேஜ், பின்மாரியின் செய்தி என்று நாம் பார்க்கிறோம். பின்மாரி சபைக்கு 2 ஸ்டேஜுகளாக ஊற்றப்பட போகிறது. முதலாவது ஸ்டேஜ் எப்பொழுது ஊற்றப்பட்டது என்றால் 2001 ஊற்றப்பட்டது என்று நாம் படித்தோம். இப்பொழுது ஒரு சிறப்பு அம்சம், இப்படி நாம் வேதாகமத்தை இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தியானிக்கும்படியாக செய்யும் பொழுது நமக்கு இந்த 7 இடிகள் என்னவென்று தெரிய வருகிறது. பொதுவாக இந்த 7 இடிகள் என்னவென்று நமக்கு தெரியாது. இது முத்திரிக்கப்பட்ட ஒன்று, இது யாருக்குமே விளங்காது என்று அநேகர் சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த சத்தியங்கள் எல்லாம் முத்திரையிலிருந்து அகப்பட்டு விட்டது. தேவன் தமக்கு உகந்த பிள்ளைகளுக்கு இந்த சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியம் கடைசியாக நம்முடைய சபைக்கு வருகிறது. இந்த 7 இடிகள் என்றால் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்திகளின் வழியாக நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், நமக்கு பின்மாறின அனுபவம் வேணும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சபையில் என்ன வேலை செய்கிறார் என்று முதலாவது தெரிய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் மூலியமாக சபைக்கு வருகிற செய்தியை யாரெல்லாம் அங்கீகரிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே பின்மாறி பொழியப்பட போகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த லைன் அப்பான் லைன், லைன் என்பது என்னவென்றால் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றால் நாம் என்னவென்று படித்தோம் என்றால் ஒரு கோடு, தீர்க்க தரிசன கோடு, ஒரு கால கோடு தான் தீர்க்க தரிசனம் என்று படித்தோம். இப்படி நாம் லைன் அப்பான் லைன், நாம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று வேதாகமத்தை ஆராய்ந்து வரும் பொழுது தீர்க்க தரிசனத்தை கண்டுபிடிக்கிறோம். இப்படி தீர்க்க தரிசனத்தை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசன காலம் இன்னொரு தீர்க்க தரிசன காலத்தோடு ஒப்பாக இருக்கும். அதையும் நாம் பார்த்தோம். நோவா காலத்திலே கதவு அடைக்கப்பட்டது, லோத்துவின் காலத்திலே கதவு அடைக்கப்பட்டது. மத்தேயு 25:10 கன்னிகைகளின் இந்த ஓமையில் கூட கதவு அடைக்கப்பட்டது. அப்போ அந்த லைனெல்லாம் நம்ம ஒன்றா எடுக்கும் பொழுது, அந்த கதைகளிலெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு சத்தியங்கள் புரிய வருகிறது. அது அம்மையார் எப்படி எழுதியிருக்கிறாங்க நம்ம வாசிப்போம். செலக்டட் மெசேஜஸ் புக் 2 101 and 102. Special prophecies were in process of fulfillment in their order. சிறப்பான இந்த தீர்க்க தரிசனங்கள், விசேஷமான இந்த தீர்க்க தரிசனங்கள் ஆர்டரிலே வரிசையாக அது நடந்து கொண்டு வருகிறது. அதற்கு தான் தேவன் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டு சொல்லி வருகிறார். அந்த ஆதியில் நடந்தது பின்பதாகவும் நடக்கிறது. ஹிஸ்டரி வில் ரிப்பீட் என்று நாம் கற்றுக்கொண்டோம். The prophecy was seen to be a figurative delineation of events leading down to the close of earth's history. தீர்க்க தரிசனம் என்றால் என்னவென்று நான் உங்களுக்கு சொன்னேன். அது ஒரு கோடு. அது தீர்க்க தரிசனம் எப்படி நடந்தது, எப்படி நடந்துட்டு இருக்கிறது, எப்படி நடக்கப் போகிறது என்பதை காட்டுவதே ஒரு தீர்க்க தரிசனம் என்று நாம் படித்தோம். அப்படி நாம் படிக்கும் பொழுது நமக்கு இந்த சத்தியங்கள் வெளிப்பட்டது. என்ன சத்தியங்கள் வெளிப்பட்டது என்றால், முக்கியமான சத்தியம் இந்த 7 இடிகள் வெளிப்பட்டது. இந்த 7 இடிகளை படிப்பதற்கு முன்பாக இதோடைய பேக்ரவுண்ட் என்னவென்று நாம் பார்க்க வேண்டும்.
வெளிப்படுத்தின விசேஷம் 5:1 நாம் வாசிப்போம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். இங்கே ஒரு புஸ்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அது மூடப்பட்டிருக்கிறது என்றால், மனித கலாச்சாரம், ஹியூமன் இன்டர்பிரிட்டேஷன், சொந்த இன்டர்பிரிட்டேஷன்களை பைபிளுக்கு கொடுக்கறதுனால, நம்முடைய ட்ரெடிஷன்ஸ், நம்முடைய கலாச்சாரங்களினாலே வேதாகமம் பல காலங்களாக மூடப்பட்டிருந்தது. அதான் டார்க் ஏஜஸ் என்று நாம் கூப்பிடுகிறோம். இந்த 7 முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் என்னவென்றால் வேதாகமம் என்று சொல்லலாம். தீர்க்க தரிசனம் ஆராய்ந்தவர்களுக்கு தெரியும், அது தானியேல் புஸ்தகம் என்றும் நமக்கு தெரிய வருகிறது. இந்த முத்திரை, இந்த 7 முத்திரை வெளிப்படுத்தின விசேஷம் 5:6 இருக்கிறது. இந்த முத்திரைகளை யார் உடைக்கக்கூடும் என்ற கேள்வி இங்கே எழும்புகிறது. யாரும் அதற்கு பாத்திரவான் கிடையாது. அந்த புஸ்தகத்தை யார் உடைக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த முத்திரையை யார் உடைக்கப் போகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அள வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றார். யார் அந்த முத்திரைகளை உடைக்கிறது? இயேசு கிறிஸ்து, லயன் ஆஃப் ட்ரைப் ஆஃப் ஜூடா, யூதா கோத்திரத்து பாலசிங்கம் என்று நம் அனைவருக்கும் தெரியும். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு முத்திரையிடப்பட்ட ஒரு புஸ்தகத்தை அந்த முத்திரையிலிருந்து திறந்து விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுடைய செயல். வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒரு பெயர் பால்மொனை. பால்மொனை என்றால் அவர் இந்த நம்பர்ஸ், எண்கள் துவாரமாக தம்முடைய சபையிடம் பேசுகிறார். ஆனால் முத்திரைக்கு வரும்போது அவர் யாராக இருக்கிறார்னா, முத்திரையை எடுக்கிறவராக இருக்கிறார். தீர்க்க தரிசனத்துக்கு வரும்போது ஒரு கண்ணோட்டத்திலே நாம் தீர்க்க தரிசனத்தை பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து எப்போதெல்லாம் பூமிக்கு வருகிறாரோ, எப்பொழுதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் வருகிறாரோ, அவர் முத்திரையை எடுத்து விடுகிறார் என்று பார்க்கிறோம். இது வேற எப்படி நமக்கு வேதாகமத்தில் தீர்க்க தரிசனத்தில் இருக்கு என்று நீங்கள் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10:1. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இங்கே ஒரு தூதன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருவார். இதுக்கு முன்னாடி முத்திரையை பார்த்தோம், வெளிப்படுத்தின 5. இங்கே வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரத்தில் பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினியின் ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. இந்த தூதன் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் தூதன் எப்பொழுது இறங்கி வந்தான் என்று நாம் பார்த்தோம். எப்பொழுது? ஆகஸ்ட் 11, 1840. அப்பொழுது ஆட்டமன் எம்பையர், இந்த துருக்கி அதிகாரம் வீழ்ந்து போனது. அப்பொழுது ஒரு தூதன் கீழே இறங்கி வந்தார். அந்த தூதன் வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து என்று அம்மையார் நமக்கு சொல்கிறார்கள். ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அப்பொழுது அவர் கையில் என்ன இருந்துச்சு பாருங்க, திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து, அப்படி ஒரு புஸ்தகம் அவருடைய கையில் திறக்கப்பட்டிருந்தது. இது ஆகஸ்ட் 11, 1840 இந்த புஸ்தகம் வந்தது. இந்த புஸ்தகம் அவர் கையில் திறந்திருக்கு. அப்படின்னா முன்னாடியே அது திறக்கப்பட்டிருக்கு. இங்கே திறக்கப்பட்ட புஸ்தகம். இப்போ 1798 திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தை சபை அனைத்தும் பார்க்கும்படியாக ஒரு விசிபிள் சைனாக தேவன் ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவார். அப்பொழுது சபை அனைத்தும் இந்த தீர்க்க தரிசனத்தை காணும் என்று நாம் பார்த்தோம். தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும். ஒரு பாதம் சமுத்திரம், ஒரு பாதம் பூமி. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், வேர்ல்டு வைட் ப்ரொக்ளமேஷன். எப்பொழுது அந்த தூதன் இந்த 2 இடத்திலும், சமுத்திரத்திலும் அப்புறம் பூமியிலும் அவர் வைக்கும்பொழுது இது உலகம் முழுவதுமாக இந்த செய்தி போகிறது. இந்த தானியேல் புஸ்தகத்திலிருந்து விடுபட்ட செய்தி எங்கெல்லாம் போகுது? உலகம் முழுவதுமாக
போகிறது என்று பார்த்தோம். இங்கே என்ன ஆகிறது என்று வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:3. சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகள் இங்கே நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 10:3 காணப்படுது. இங்கே 7 இடிகள் சத்தமிட்டு முழங்கின. சத்தம், இடிகள் என்றால் இடிகள் கிடையாது, சத்தம், தேவனுடைய வார்த்தை. அது ஒரு ஈவென்ட்ஸ், அது ஒரு சம்பவங்கள் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:4. அவ்வேலு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது, சத்தங்களை முழங்கின என்றால் அது வரலாற்றிலே ஒரு சம்பவம் நிகழ இருக்கிறது. 7 சம்பவங்கள் என்று நாம் பார்க்கிறோம். நான் எழுத வேண்டுமென்றிருந்தேன், அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். வெளிப்படுத்தினல் விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் முத்திரிக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு யார் வந்தான்னா யூதா கோத்திரத்து பாலசிங்கம் வரார் என்று படித்தோம். அப்போ இங்கே 7 இடிகள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறது. முத்திரை போடப்பட்டு நீ முத்திரை போடுன்னு யார்கிட்ட இங்கே சொல்கிறோன்னா யோவான் கிட்ட சொல்கிறாரு. வானத்திலிருந்து ஒரு சத்தம் எழும்பினது என்று பார்க்கிறோம். இந்த முத்திரிக்கப்பட்ட இந்த 7 இடிகள் எப்பொழுது அகப்படும், எப்பொழுது முத்திரையிலிருந்து அகப்படும் என்று நாம் பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:10. பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வர காலம் சமீபமாய் இருக்கிறது, 2ஆம் வருகை. அதனால் நீ இந்த புஸ்தகத்தை முத்திரை போட வேண்டாம் என்று இங்கே வசனம் இருக்குது. அடுத்த வசனம், இது ஏன் அந்த முத்திரையிலிருந்த 7 இடிகள் அகப்படுகிறது என்று நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த வசனம் தெள்ள தெளிவாக நமக்கு தெரியப்படுத்துகிறது என்றால், கிருபையின் காலம் முடிவடைந்த பிற்பாடு தங்களுடைய மனநிலை அப்படியே இருக்கும், அதை மாற்ற முடியாது. தேர் இஸ் நோ மோர் கன்விக்ஷன் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். கிருபையின் காலம் முடிவடைய போகிறது, அதனால் இந்த செய்திகள் முத்திரையிலிருந்து அகப்படுகிறது. இப்பொழுது சபைக்கு அந்த வெளிச்சம், அதுதான் நம்ம இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ். அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். அது ஒரு காலகட்டத்திலே நம்முடைய பயனீர்ஸ்க்கு நடந்தது. நமக்கு அறிவு பெருக்கம் இந்த 7 இடிகள். இந்த 7 இடிகளும் நான் சொன்ன அந்த கடைசி எக்காலம், 7வது எக்காலமும் அறிவு பெருக்கம். இது நம்மளுடைய ஜென்ரேஷன், நம்முடைய வம்சத்திலே, நம்முடைய காலகட்டத்திலே வாழ்கிற சபைக்கு அறிவு பெருக்கம். எப்படி? இந்த 7 இடிகள் யாருக்குமே தெரியாது, ஆனால் தேவன் அதை வெளிப்படுத்தினார். இப்போ இந்த கிருபையின் காலம் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன ஆக வேண்டும்? இந்த முத்திரை அகப்பட வேண்டும். யார் அதை திறப்பா? யார் அதை சபைக்கு கொடுப்பா அந்த செய்தியை? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து அந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தின் முத்திரையை உடைத்தார். இந்த முத்திரையை யார் தான் உடைக்கணும்? இயேசு கிறிஸ்து தான் உடைக்கணும். எலன் ஒயிட் எழுதியிருக்கிறாங்க. Testimonies to Ministers 1:15. It was the line of the tribe of Judah who unsealed the book and gave to John the revelation of what should be in these last days. These matters are of infinite importance in these last days. கடைசி கால சம்பவங்களுக்கு இந்த யூதா கோத்திரத்து பாலசிங்கம் செய்யப்படுகிற அவர் என்ன வேலை செய்கிறாரோ அது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது. ஏன்? அவர் முத்திரையில் இருக்கிற ஒரு சத்தியத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் என்று நாம் பார்த்தோம். அப்படி அந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு தூதன் இறங்கி வந்தார் என்று நாம் படித்தோம் அல்லவா? அது யார் என்று அம்மையார் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. SDA Seventh-day Adventist Bible Commentary 971. The mighty angel who instructed John was no less a personage than Jesus Christ, setting his right foot on the sea and his left upon the dry land, show the part which he is acting in the closing scenes of the great controversy with Satan. அந்த தூதன் வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த தூதன் இறங்கி வந்தார். அது வேறு யாரும் இல்லை, அது கிறிஸ்து என்று இங்கே சொல்லுகிறார்கள். ஏன் அவர் இறங்கி வந்தார் என்றால்,
இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தின் நிறைவு, க்ளோசிங் ஈவெண்ட்ஸ் வித் சேட்டன், சாத்தானுக்கு ஒரு நிறைவு அவனை முடித்துவிட வேண்டும் என்று தேவன் பரலோகத்திலிருந்து கீழே வந்து க்ளோசிங் சீன்ஸ், மாபெரும் ஆன்மீக போராட்டத்தின் நிறைவான சம்பவங்கள் நடக்கிறது என்று அம்மையார் இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் இந்த தூதன் எப்பொழுது வந்தார்? ஆகஸ்ட் 11, 1840. நாம் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கடைசி 3 எக்காலங்கள் ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயோ என்றால் எக்காலம், 3 கடைசி ஐயோக்கள், 3 கடைசி எக்காலங்கள் என்று பார்க்கிறோம். 6வது எக்காலத்தை வைத்து ஜோசியா லிச் என்பவர் இங்கே இந்த 10ஆம் அதிகாரத்தின் தூதன் வந்து 6ஆம் எக்காலத்தை குறிக்கிறார் என்று அவர் சொன்னார். எப்படி சொன்னார் என்றால், 6வது எக்காலம் இஸ்லாமை குறிக்கிறது. அந்த இஸ்லாம் விழுந்து போகும் என்று சொன்னார். அதான் ஆட்டமன் எம்பையர் ஃபால். அப்படி அவர் சொன்னது வந்து தெல்ல தெளிவாக ஆகஸ்ட் 11, 1840 நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 10 இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பலமான தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று நாம் படித்தோம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம். அந்த தூதன் எப்பொழுது வந்தார்? 2001 செப்டம்பர் 11 வந்தார். இது எந்த எக்காலம் என்றால் 7ஆம் எக்காலம். 6ஆம் எக்காலம் வந்து வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் வந்து 7ஆம் எக்காலம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி கிறிஸ்து கீழே வரும்போது ஒரு விசிபிள் சைன் நமக்கு கொடுப்பார் என்று நாம் படித்தோம். என்ன விசிபிள் சைன் கொடுத்தார்? அனைவரும் காணும்படியாக, உலகம் அனைத்தும் காணும்படியாக ட்வின் டவர் ஃபார், அமெரிக்காவிலே இரட்டை கோபுரங்கள் இஸ்லாமியர்களால் தகர்க்கப்பட்டது என்று நாம் படித்தோம். அது எதற்கு ஒப்பாக இருக்கிறதுனா வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது என்ன நடந்தது முக்கியமாக என்றால், நியாய தீர்ப்பு, மரித்தோர் நியாய தீர்ப்பு முடிந்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்கினது. இது அநேகருக்கு தெரியாது. தேவன் விசிபிளாக ஒரு சைன் கொடுக்குறாரு. நியாய தீர்ப்பு யாரெல்லாம் இறந்து போனார்களோ அவர்களுக்கு எல்லாம் நிறைவடைந்து சபையில் இருக்கிறவர்களுக்கு, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்கினது. அப்படி நியாய தீர்ப்பு தொடங்கினதானால் யாருக்கு முன்பதாக தொடங்கும்? 7 டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு முன்பதாக இது தொடங்கினது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு முடிவடையும் போது என்ன ஆகும்? அதுதான் க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன் ஃபார் அட்வென்டிஸ்ட் ஃபர்ஸ்ட். முதலாவது 7 டே அட்வென்டிஸ்டுக்கு இந்த கிருபையின் காலம் முடிவடைய போகிறது. அப்படி முடிவடையும் பொழுது என்ன ஆகும் என்றால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் 7 டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு கிருபையின் காலம் முடிவடைந்து விட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் இறங்கி வருவதுதான் பிரசன்ட் ட்ரூத், தற்கால சத்தியம். அட்வென்டிஸ்டுக்கு என்ன நாம் கொடுக்க வேண்டும் என்றால், இந்த செப்டம்பர் 11, 2001 தேவன் பரத்திலிருந்து இறங்கி வந்தார், தூதன் வாயிலாக வந்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வில்லியம் மில்லர் என்ன போதித்தார் என்றால், வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் அந்த செய்தியை அவர் போதித்தார். அது நாம் படிக்கப் போகிறோம். நமக்கு என்ன செய்தி என்றால் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம். தேவன் இதை சொந்த பேச்சாக நான் உங்களுக்கு சொல்லாமல், தேவன் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற்கொண்டு சொல்லி வருகிறார். இந்த வெளிப்படுத்தல் இருக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் வேதாகமத்தில் முன்பதாகவே இருக்கிறது. ஆதி ஆகமத்திலிருந்து நீங்கள் படித்து வந்தீர்கள் என்றால் ஆதி ஆகமத்திலிருந்து நமக்கு முத்தூது இருக்கிறது. அதை நாம் தெளிவாக படிக்கும்போது அதை பார்ப்போம். ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, தேவன் தான் இந்த உண்மையான தேவன் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று இங்கே ஏசாயா சொல்கிறார். என்ன ஆதாரம் என்றால், இன்னும் நடக்கப் போகிறவைகளை யாருமே சொல்ல முடியாது, தேவன் மாத்திரமே சொல்லுவார். எங்கே சொல்லுவார்? வேதாகமத்தில் சொல்லுகிறார். முத்துது கடைசியில் தான் நமக்கு வந்தது என்று பார்க்கிறோம். அது கடைசியில் மட்டும் வரவில்லை, முன்பதாகவே வேதாகமத்தில் ஆதியாகமம் முதற்கொண்டு
தீர்க்கதரிசிகள் வாயிலாக தேவன் நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:8. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். இங்கே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் நாம் இன்னும் இருக்கிறோம். ஒரு தூதன் இறங்கி வரார். அவருடைய கையில் திறக்கப்பட்ட புஸ்தகம் இருக்கிறது. அந்த திறக்கப்பட்ட புஸ்தகத்தை யோவானுக்கு அந்த தூதன் என்ன சொல்கிறார்? இந்த புஸ்தகத்தை நீ வாங்கி புசி, இது எப்படி இருக்கும் என்று இங்கே சொல்லுகிறார். வாங்கி நீ புசித்த பிற்பாடு உன் வயிற்றுக்கு இது கசப்பாக இருக்கும், உன்னுடைய வாய்க்கு இது இனிப்பாக இருக்கும், மதுரமாக இருக்கும், ஆனால் வயிற்றுக்கு கசப்பாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னவென்று நாம் படிக்கப் போகிறோம். வெளிப்படுத்தினல் 10:10. நான் இந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாக இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இது என்ன அனுபவம்? இது என்ன அனுபவம் என்றால், ஆகஸ்ட் 11, 1840 அந்த டேட், அவங்க நினைத்த அந்த டேட்டிலே தீர்க்க தரிசனம் நிறைவடைந்த போது ரொம்ப மகிழ்ச்சி, மதுரமான அனுபவம் அவங்களுக்கு ஏற்பட்டது. இயர் டே பிரின்சிபல், ஒரு நாள் ஒரு வருடம் என்ற அந்த பிரின்சிபல் அவர்களுக்கு புரிய வந்தது. வில்லியம் மில்லரும் அவரை சேர்ந்த அந்த போதகர்களும் படித்த முறை, வேதாகமத்தை ஆராய்ந்த முறை, தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்த முறை சரி என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் எப்போ கசப்பாயிடுச்சுன்னா, அக்டோபர் 22 தேவன் வரவில்லை அவங்க நினைத்த மாதிரி. அப்போ மிகவும் கசப்பானது என்று நம் அனைவருக்கும் தெரியும். இதுதான் அங்கே நடந்தது. இதை தேவன் எப்படி முன்னாடி இருந்து சொல்லி கொண்டு வரார் என்று நாம் பார்ப்போம். எசேக்கியல் 2:9. அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன், அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. இது என்ன அதிகாரம்? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு புஸ்தகம் தூதனுடைய கையில் திறக்கப்பட்டிருந்தது. இங்கேயும் ஒரு கை நீட்டப்பட்டு இருக்கிறது, கையிலே ஒரு புஸ்தக சுருள் இங்கே இருக்கிறது. எசேக்கியல் 2:10. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. ஐயோ என்று எங்கே நாம் படித்தோம்? இது ஐயோ என்றது கடைசி 3 எக்காலங்கள் என்று நாம் படித்தோம். அந்த ஐயோ என்று எங்கே எழுதியிருக்குது? எசேக்கியல் காலத்திலே ஐயோ என்று எழுதியிருக்கிறது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே இதை நாம் வாசித்தோம்? உள்ளே புறமும் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம். எப்பொழுது அந்த 7 முத்திரைகளை உடைக்கிறாரோ அந்த 7 முத்திரை என்னன்னு சொல்கிறாரு? அது உள்ளும் புறமுமாக எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல இருக்கிறது அங்கே மட்டும் கிடையாது, வேதம் முழுவதுமாக தேவன் தீர்க்க தரிசனங்களை, இதுதான் லைன் அப்பான் லைன், இங்கே கொஞ்சம் இருக்கும் அங்கே கொஞ்சம் இருக்கும். இதை நாம் சேர்க்கும் பொழுது நமக்கு சத்தியங்கள் வெளிப்படும் என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியல் 3:1. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களுடைய பேசு என்றார். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் தூதன் இறங்கி வர்றார். தூதன் யோவான்ட்ட என்ன சொல்கிறார்? இந்த புஸ்தகத்தை நீ வாங்கி இதை புசி என்றார். அதே மாதிரி எசேக்கியலுக்கும் இங்கே தேவன் சொல்லுகிறார். எசேக்கியல் 3:2. அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற அந்த சுருளை நீ உன் வயிற்றால் உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது. எப்பொழுது தித்திப்பாய் இருந்தது? தித்திப்பின் அனுபவம், மதுரமான இந்த அனுபவம் எப்பொழுது? ஆகஸ்ட் 11, 1840 இயர் டே பிரின்சிபல், ஒரு நாள் ஒரு வருடம் என்று அவர்கள் கண்டுபிடித்த பிற்பாடு, தீர்க்க தரிசனம் நிறைவேறின பிற்பாடு அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மதுரமான செய்தி. இது எங்கேருந்து வருகிறது? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவன் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி தேனை போல இருந்தது, தித்திப்பாக இருந்தது, ஆனால்
கசப்பாயிருச்சு. அக்டோபர் 22, 1844 என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 3:4. பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். இது யாரை நமக்கு இங்கே சொல்லுகிறதுனா எசேக்கியேலை சொல்லுகிறது. ஆனால் இது எங்கேருந்து நாம் படித்து கொண்டு இருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலிருந்து படித்து கொண்டு வருகிறோம். அப்போது அந்த அறிவு அதிகரித்த பொழுது யார் அதை படித்தா? வில்லியம் மில்லர் அதை படிக்கிறார். அதை படித்த பிற்பாடு இங்கே எசேக்கியேலுக்கு தேவன் என்ன சொல்கிறார்? நீ விளங்காத பேச்சுள்ள மனிதரிடத்திற்கு நீ போகாத, நீ இஸ்ரவேல் சந்ததியார் இடத்திற்கு போ என்று இங்கே சொல்கிறார். அப்போ மில்லரைட் டைம் காலத்திலே ஒரே ஒரு சபை தான், ஏன்னா புரொட்டஸ்டன்ட் சபை. அநேகருக்கு புரொட்டஸ்டன்ட்ஸ் என்றால் தெரியாது. புரொட்டஸ்டன்ட்ஸ் என்பது கத்தோலிக்க மதத்தை எதிர்த்து புரொட்டஸ்ட் பண்ணி அதிலிருந்து வெளியே வந்தவர்கள், கத்தோலிக்க மதத்தை சாராமல் அவர்கள் வெளியே வந்தவர்கள். அப்படி இருந்த புரொட்டஸ்டன்ட் தான் வில்லியம் மில்லரும். அவர் புரொட்டஸ்டன்ட் தான். அவர் யாருக்கு போய் சத்தியத்தை உரைக்கிறாரு? யாருக்கு உரைக்கிறார் என்றால் புரொட்டஸ்டன்ட்ஸ்கே உரைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி வில்லியம் மில்லர் அங்கு உரைத்தார். நமக்கு இப்போ இருக்கிற செய்தி என்ன? நாம் தேவன் கொடுக்கிற இந்த செய்திகளை நாம் கற்றுக்கொண்ட பிற்பாடு நம்மையும் இஸ்ரவேலுக்கே அனுப்புகிறார். யார்? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கே அனுப்புகிறார். அதுதான் 2 செய்தி நாம் படித்தோம் முன்பதாக. மிட் நைட் கிரை, இந்த சார்ட்ஸ், இதில் இருக்க செய்திகளுக்கு நீங்கள் திரும்ப வர வேண்டும். இது முதலாம் செய்தி. 2ஆம் செய்தி என்ன என்றால் 4 winds மெசேஜ். எசேக்கியேலில் நாம் படித்தோம் 4 காற்றுகள். இந்த 4 காற்றுகள் போரை குறிக்கிறது, இஸ்லாமை குறிக்கிறது. அந்த இஸ்லாமின் செய்தி என்ன? 7வது எக்காலம். 2001 செப்டம்பர் 11 ரெஸ்ட்ரெயின் ஆஃப் இஸ்லாம். அந்த இஸ்லாமின் செய்தி, இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டது. அப்பொழுது என்ன ஆனது என்று சபைக்கு போதிக்க வேண்டும். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்கிவிட்டது. இன்னும் கொஞ்ச காலத்தில் 70 அட்வென்டிஸ்டுக்கு நியாய தீர்ப்பு முடிவடைய போகிறது, கிருபையின் காலம் முடிவடைய போகிறது என்ற ஒரு எச்சரிப்பின் செய்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் 3:6. விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? இங்கே தேவன் ஒரு கேள்வி எழுப்புறார். இஸ்ரவேல் அல்லாத வேறே ஜனத்துக்கு நான் உன்னை இந்த தீர்க்க தரிசனங்களை உரைக்கும்படியாக உன்னை அனுப்பினால் அவர்கள் கேட்பார்களோ? அப்படின்னா கேட்பாங்களா தெரியாது, கேட்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது என்று தேவன் சொல்கிறார். ஆனால் இஸ்ரவேல் என்ன பண்ணுவாங்க? சொந்த ஜனம் என்ன செய்வோம் என்று தேவன் தெள்ள தெளிவாக சொல்கிறார். எசேக்கியேல் 3:7. இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நம்ம போய் இதுதான் சார்ட்ஸ், இந்த 2 சார்ட்ஸ் தேவன் உங்களை திரும்ப அழைக்கிறார். கம் பேக் டு ஓல்ட் பாஸ், பூர்வ பாதைகளை நீங்கள் நினைத்து திரும்ப வேண்டும். 7ஆம் எக்காலம் ஊதப்பட்டாயிற்று. செப்டம்பர் 2001 இது நடந்தது என்று இதெல்லாம் சொல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க? இஸ்ரேல் வீட்டாரோ என்றால் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். நீங்கள் இந்த செய்திகளுக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை என்று அர்த்தம். இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். இந்த வசனம் எங்கே குறிக்குது? சபையை, லவோதிக்கியா திருச்சபை குறிக்கிறது. அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள், எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, செல்ஃப் சஃபிஷியன்சி, அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? குருடராக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியங்களை நாங்கள் இப்படி எடுத்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? கள்ள போதகர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் வீட்டார் இப்படி இருக்கிறார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் இப்படி போதிக்கிறவங்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். இந்த செய்திகளை கொண்டு போக வேண்டும், இந்த எக்காலங்களின் செய்திகளையும் தீர்க்க தரிசனத்தை கொண்டு போக வேண்டும். அப்படி கொண்டு போகும்போது எசேக்கியேலுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? எசேக்கியேல் 3:8. இதோ உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். நெற்றி எதை குறிக்கும் என்றால் முத்திரிக்க போகிறார் தேவன். இப்பொழுது முத்திரை போட்டு கொண்டிருக்கிறார். யார் 144,000, யார் மற்றவர்கள், யார் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று இப்பொழுது தேவன் முத்திரை போட்டு கொண்டிருக்கிறார் சபைக்குள்ளாக. இந்த செய்திகளை, இந்த ஹாபகுக் 2 டேபிள்ஸ் வாயிலாக வருகிற இந்த செய்திகளை கேட்டு மனம் திரும்புவோர் ஒவ்வொருவரும்
144,000 பேராக முத்திரிக்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் அதை ஏற்றுக்கொண்டார். எசேக்கியேல் அங்கே முத்திரை போடப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 3:9 உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். இஸ்ரவேல் ஜனத்தார், என்னுடைய சபை எவ்வளோதான் நிராகரித்தாலும் நீ அவங்களுக்கு பயப்படாத, நீ போய் அவங்களுக்கு செய்தியை அறிவி. யாரெல்லாம் ஏற்றுக்குவாங்க? 1,44,000 144,000 பேர் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 3:11 நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். அவங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் பரவாயில்ல, உன்னுடைய வேலையை நீ செய். அதே மாதிரி தான் இந்த செய்திகளை உரைக்கிற ஒவ்வொருவரும் அநேக எதிர்பேச்சுகள் இந்த சத்தியத்திற்கு துவாரமாக திரும்பினாலும் இந்த செய்தியை அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீ போய் உரை என்று தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதை இங்கே மட்டும் பார்க்கிறோம் என்றால் எரேமியாவின் கதையிலும் நாம் பார்ப்போம், அவருடைய சம்பவத்திலும் நாம் பார்க்கிறோம். எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எப்போது அவர் போய் அவருடைய வார்த்தையை புசித்தாரோ உட்கொண்டாரோ சந்தோஷமானது. எப்படி சந்தோஷமாகிறார்? August 11, 1840 மில்லரைட் ஹிஸ்ட்ரி. அவர்கள் எப்பொழுது அதை கண்டுபிடித்தார்களோ மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் பிட்டர் டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றத்துக்குள்ளாக அவர்கள் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இந்த புசிக்கிறது என்றால் என்ன? வில்லியம் மில்லர் தான் அதை வாங்கி புசித்தார். வில்லியம் மில்லர் என்ன புசிக்கிறதுனா என்ன? Seventh-day Adventist Bible Commentary 971 The comprehension of truth, the glad reception of the message is represented in the eating of little book. The truth in regard to the time of advent of our Lord was a precious message to our souls. அந்த உட்கொள்கிறது என்றால் அந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு படித்து அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான், அதை போதிப்பது தான் என்னன்னா ஈட்டிங் த லிட்டில் புக். அந்த சிறு புஸ்தகத்தை புசிக்கிறது என்றால் தீர்க்க தரிசனங்களை படித்து ஆராய்ந்து அதை புரிந்து கொள்வது என்று நாம் இங்கு பார்க்கிறோம். அப்படி அவர் இதை ஏற்றுக்கொண்டார். எரேமியா இப்படி அதை புசித்தார். அவருக்கு என்ன ஆனது என்று பாருங்கள். எரேமியா 15:17 நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். இங்கே இரண்டு கூட்டம், 2 classes are separated என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். பரியாசக்காரர் கூட்டத்தில் அவர் எரேமியா மறுபடியும் போகவில்லை. சபையில் புத்தி உள்ள கன்னிகைகள் இருக்காங்க, புத்தி இல்லாத கன்னிகைகள் இருக்காங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் யார்? பரியாசக்காரர் என்று இங்கே எரேமியா குறிப்பிடுகிறார். அப்படி மில்லரைட் காலத்திலே புரொட்டஸ்டன்ட்டுகள் எல்லாம் ஒரே கூட்டமாக இருந்தார்கள். ஆனால் 2 கூட்டமாக பிரிக்கப்பட்டார்கள். புரொட்டஸ்டண்ட்டாக பிரிந்தார்கள் செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. மில்லரைட்டிலிருந்து செவன் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை உண்மையான தேவனுடைய திருச்சபையாக அவர்கள் பிரிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் பிரிக்கப்பட்டார். நாமும் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சபையிலிருந்து பிரிக்கப்படுவோம். அதாவது குடும்பத்திலிருந்து நாம் பிரிக்கப்படுவோம். புத்தியுள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவருக்கும் வித்தியாசம் இந்த செய்தியை உண்டு பண்ணும் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இது பின்மாரியின் செய்தி. பின்மாரி ஊற்றப்படும் பொழுது அநேகர் பிரிக்கப்படுவார்கள். உண்மையானவர்களுக்கும் பொய்யானவர்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும். எரேமியா 15:18 என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ. இங்கே பார்த்தீங்கன்னா என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். மில்லரைட் காலத்திலே இயேசு கிறிஸ்து அக்டோபர் 22, 1844 வரவில்லை. அவர்களுடைய துக்கம் சொல்லி முடியவில்லை. இரவு முழுவதுமாக அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அந்த அனுபவத்தை தேவன் எங்கே வச்சிருக்காங்க பாருங்கள். அந்தத்தில் நடந்தது.
ஆதி முதற்கொண்டு எரேமியா காலத்திலிருந்து தேவன் சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். எரேமியா 15:19 இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே இப்படி அந்த டிசப்பாயின்மெண்ட், அந்த ஏமாற்றத்துக்கு பிறகு வந்தவர்கள் தேவனிடம் யாரெல்லாம் திரும்பினார்களோ தேவன் அவர்களை ஸ்திரப்படுத்தினார். மில்லரைட்ஸ் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்குள்ளாக போனார்கள். அப்படி அங்கு நிலை பெற்றவர்கள், ஏமாற்று போனாலும் தேவன் கூடாக இருந்தவர்கள் 50 பேர். அந்த 50 பேரை தேவன் சபையாக உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே வில்லியம் மில்லர் அந்த 2 குரூப்புகளை இங்கே நாம் பார்க்கிறோம். வில்லியம் மில்லர் தேவன் ஒரு செய்தியை அவர் கொடுத்தார். அவர் மூலியமாக கடைசி அந்த காலத்திலே 2 குரூப்புகளாக அங்கே பிரிந்தார்கள். இது என்னன்னு பார்க்குறோம், நம்ம ப்ராஃபெட்டிக் ஹிஸ்ட்ரி. இதுதான் சபையின் வரலாறு, இதுதான் சபையின் சரித்திரம். இதை தெரியவில்லை என்றால் எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த 7 எக்காலங்கள் என்னவென்றால், 7 இடிகள் என்னவென்றால் இவர்களுடைய ஹிஸ்ட்ரியில் நடந்து தான் இந்த 7 இடிகள். அந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் என்ன ஆகிறது என்றால், அந்த தூதன் இறங்கி வருகிறார், அந்த புஸ்தகத்தை யோவானுக்கு கொடுக்கிறார். யோவான் அது புஸ்த உடனே அவருக்கு வாய்க்கு அது மதுரமாக இருக்கிறது, வயிற்றுக்கு கசப்பாக இருக்கிறது. இது அவர்களுடைய அனுபவம் என்று அனைவருக்கும் தெரியும். அந்த 7 இடிகளை ஏன் முத்திரை போட சொல்கிறார்? ஏன்னா அந்த 7 இடிகளில் டிசப்பாயின்மெண்ட் ஒன்று. அந்த 7 இடிகள் ஏன் முத்திரிக்கப்பட்டிருந்தது என்றால், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை, மில்லரைட் திருச்சபை ஒரு ஏமாற்றத்திற்குள்ளாக போக வேண்டும். அந்த 7 முத்திரைகள் மட்டும், அந்த 7 இடிகள் மட்டும் அங்கே முத்திரிக்கப்படாது இருந்தால் அவங்க ஏமாற்றத்துக்குள்ளாக நாம் போகிறோம் என்று கண்டுபிடித்திருப்பார்கள். தேவன் தெளிவாக யார் உண்மையாக இருக்கிறார், யார் பொய்யா இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 7 இடிகளை அங்கே முத்திரை போடப்பட்டிருந்தது. கடைசி காலத்தில் இப்பொழுது அந்த முத்திரையிலிருந்து அகப்பட்டது. அது என்னவென்றால் அவர்களுடைய வரலாறு. நம்ம இவ்வளோ நாள் இங்கே படித்து கொண்டு வந்தோம் மில்லரைட் ஹிஸ்ட்ரி. அந்த மில்லரைட் ஹிஸ்ட்ரி தான் 7 இடிகள் என்று நாம் பார்க்கிறோம். அதை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 10:3 சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேலு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அவர் எழுத வேண்டும் என்று இருக்கிறார். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். ஏன் அந்த சத்தம் உண்டாகிறது எழுத வேண்டாம் என்று? ஏன்னா அதில் ஒரு ஏமாற்றத்திற்கான ஒரு செய்தி இருக்கிறது. அவர்கள் அதை நம்பி ஏமாற வேண்டும். ஆபகுக்கின் 2 கற்பலைகளை நாம் படிக்கும்போது அந்த ஆபகுக் 2:3 என்ன இருக்கிறது? இது தாமதித்தாலும் இதற்கு நீ காத்திரு, இது தாமதித்தாலும் இது தாமதிப்பதில்லை, இது நிச்சயமாக நிறைவேறும். தாமத நேரம் அங்கே இருக்கிறது, ஆனால் தேவன் அங்கே அவர்கள் பார்க்கக்கூடாது என்று அவருடைய கையை வைத்து அதை மறைத்திருந்தார். ஹிஸ் ஹேண்ட் கவர்ட் அ மிஸ்டேக். ஏனென்றால் யார் உண்மையாக இருக்கிறார், யார் பொய்யா இருக்கிறார் கண்டுபிடிக்கணும் என்பதற்காக தேவன் இதை வைத்தார். இந்த 7 இடிகள் என்னவென்று நாம் படிப்போம். SDA Bible Commentary 971. The special light given to John, which was expressed in the 7 thunders, was a delineation of events which would transpire under the first and second angel's message. இந்த சிறப்பான வெளிச்சம், இந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் என்றால், இந்த இடிகள் ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். இந்த மில்லரைட் ஹிஸ்ட்ரி காலம் எப்பொழுது? 1798 1844 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் தான் 7 இடிகள். நான் என்ன சொன்னேன்? ப்ராஃபஸி இஸ் எ டிலினியேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஒரு முறை இது நடந்தது, மறுபடியும் இந்த 7 இடிகள் நடக்கப் போகிறது. எப்படி எழுதுகிறார்கள் என்று பாருங்கள். After the 7 thunders uttered their voices, the injunction comes to John as to Daniel in regard to the little book, seal up those things which the 7 thunders uttered. These relate to the future events which will be disclosed in their order. இது ஒரு முறை நடந்தது அவர்களுடைய காலகட்டத்திலே. இது மறுபடியும் ஃபியூச்சர்,
மறுபடியும் ஃப்யூச்சரில் எதிர்காலத்திலே இது ஏழும் மறுபடியுமாக நடக்கப் போகிறது. இப்போ முன்பதாக என்ன நடந்தது, ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட். ஹிஸ்ட்ரி எனக்கு வரலாறு எனக்கு தெரியவில்லை என்றால் இன்னும் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது. அதற்கு தான் சரித்திரத்தை கவனமாக நாம் கவனிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். கிரேட் கான்ட்ரவர்சி 343 பேஜ் நம்பர். The work of God in the earth's presence from age to age, a striking similarity in every great reformation or religious movement. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒரு சிமிலாரிட்டி, ஒத்த விசேஷங்களை அந்த ப்ராஃபஸியிலே அந்த காலகட்டத்திலே வைத்திருக்கிறார். அதை ஒவ்வொன்றாக நாம் படிக்கும்போது இதுக்கும் அதற்கும் இல்லை லிங்க் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வரும். ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸ். The principles of God's dealing with men are ever the same. தேவன் மனிதனோடு ஒரே மாதிரி தான் கையாளுகிறார். The important movements of the present have their parallel in those of the past, and the experience of church in former ages as lesson of great value for our own time. இப்பொழுது நமக்கு நடந்து கொண்டிருக்க இந்த ஈவெண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் பேரலல், ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. எதோடு இணைந்திருக்கிறது என்றால் வரலாற்றோடு இணைந்திருக்கிறது. அந்த ஹிஸ்ட்ரி, அந்த வரலாறு அவங்களுக்கு என்ன நடந்ததோ அதே நமக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சர்ச் இன் ஃபார்மர் ஏஜஸ், முன்பு இருந்த திருச்சபைக்கு என்ன நடந்ததோ அதே தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலும் அது நடந்து கொண்டிருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இப்பொழுது அந்த 7 எக்காலம் என்னவென்று நாம் ஸ்க்ரீனில் போய் பார்ப்போம். நாம் இப்பொழுது 7 thunders, ஏழு இடிகள் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். இது அம்மையார் நமக்கு என்ன எழுதினார்கள் என்றால், இது முன்பதாக நடந்தது. எப்பொழுது நடந்தது? மில்லரைட் ஹிஸ்ட்ரியிலே இது நடந்தது. மறுபடியும் உலக முடிவிலே மறுபடியும் இது நடக்கப் போகிறது என்று நாம் பார்த்தோம். இதுதான் ப்ராஃபஸி, டிலினியேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஒரு கோடு என்பது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசன கோடு, இதில் ஒவ்வொரு சம்பவங்களும் இருக்கிறது. அது வேதம் முழுவதுமாக நாம் ஆராய்ந்து அதை அந்த இடத்தில் பொருத்த வேண்டும். அப்படி பொருத்தினால் பிற்பாடு என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு காணப்படும். அப்பொழுது முதல் முறையாக இந்த 7 இடிகளை குறித்த அம்மையார் என்ன எழுதுகிறார்கள்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். இந்த மில்லரைட் காலத்திலே நடந்த சம்பவங்கள் தான் இந்த 7 இடிகள் என்று எழுதுகிறார்கள். அதை நாம் பார்ப்போம். முதலாவது 1798 ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். முதலாம் தூதன் இறங்கி வந்தார். இது வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 6 இந்த தூதன் யார் என்று நாம் பார்த்தோம்? இந்த தூதன் இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்த்தோம். உரையா ஸ்மித் அவருடைய புக்கில் எழுதியிருந்தார். இந்த 1798 அது மட்டும் நடந்ததா? கிடையாது. 1798 தானியேல் புஸ்தகம், தானியேலில் இருக்கிற தீர்க்க தரிசன இந்த விளக்கம் மில்லர் படித்து கொண்டார். அந்த முத்திரை அகப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். 1798 இங்கே அந்த தூதன் வந்து விடுகிறார். ஆனால் 1833 தான் வில்லியம் மில்லர் போதிக்க ஆரம்பிக்கிறார். இங்கே ஃபாலிங் ஆஃப் ஸ்டார்ஸ் என்று பார்த்தோம். மத்தேயு 24:29. இங்கே வில்லியம் மில்லர் எதை வைத்து போதிக்க ஆரம்பிக்கிறார் என்றால், இந்த நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுந்தது. நவம்பர் 13, 1833 அன்று அவர் அதை படித்து உணர்ந்து அப்பொழுதிருந்து அவர் இந்த செய்திகளை, இந்த தீர்க்க தரிசனங்களை சபைக்கு சொல்ல ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகஸ்ட் 11, 1840 இங்கே ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எம்பவர்ட். இங்கே முதலாம் தூது என்ன ஆனது என்றால், அனைவரும் பார்க்க ஆரம்பித்தார்கள். இங்கே உலகம் முழுவதுமாக இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியதை அவர்கள் பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு தூதன் இறங்கி வருகிறார். இது வெளிப்படுத்தது 10 அதிகாரத்தின் தூதன் இங்கே கீழே இறங்கி வருகிறார். அங்கே என்ன ஆனது? ஆட்டோமன் எம்பையர் உடைந்தது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே அவர்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டார்கள்.
அவர்களுக்கு மதுரமான அந்த அனுபவம் அவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 11, 1840 அவர்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது மே 1842 தேவன் சபைக்கு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அப்படி உடன்படிக்கை செய்யும்போது ஒரு சார்ட், ஒரு ப்ராஃபஸி சார்ட்டாக உடன்படிக்கையாக சபைக்கு ஒரு தீர்க்க தரிசன பலகை, ஆபகுக்கின் பலகையை இங்கே தேவன் சபைக்கு கொடுக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இங்கே நடந்தது. இப்படி மில்லரைட் போய் அவர்களுக்கு போதிக்கிறார்கள். அவங்க போய் போதிக்கிற போது இந்த செய்திகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரொட்டஸ்டன்ட் சபைகள் இதை நிராகரித்தது. அப்பொழுது ஒரு நபர், மில்லரைட் நபர், சபையெல்லாம் பாபிலோன் ஆகிவிட்டது, அதை விட்டு வெளியே வாருங்கள் என்று போதிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது பாபிலோனை விட்டு வெளியே வா என்ற சத்தம். இது என்ன சத்தம்? இரண்டாம் தூதனுடைய சத்தம், பாபிலோனை விட்டு வெளியே வர வேண்டும் என்று. இது எப்பொழுது வந்தது என்றால் ஜூன் 1842 செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அரைவ்ஸ். இங்கே அப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மில்லரைட்ஸுக்கு அவங்களுடைய கதவுகளை அடைத்தார்கள், க்ளோஸ் டோர். அவங்க கதவுகளை அடைத்தார்கள். இனிமேல் இந்த போதனைகளை எங்களுக்கு எடுத்துக்கொண்டு வராதீர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது இங்கே செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், இரண்டாம் தூது இங்கே வந்தது என்று பார்க்கிறோம். இப்போ இந்த இரண்டாம் தூதுக்கு சக்தி பெற வேண்டும். எப்பொழுது சக்தி பெற்றது என்றால் ஆகஸ்ட் 12 to 17, 1844. இங்கே செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எம்பவர்ட். இங்கே எக்ஸெட்டர் கேம்ப். இந்த எக்ஸெட்டர் கேம்பில் என்ன ஆனது என்றால் 3 மாதத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து அக்டோபர் 22 வரப்போகிறார் என்று 3 மாதத்துக்குள்ளாக அமெரிக்கா முழுவதுமாக அவர்கள் போதித்து விட்டார்கள், 3 மாதத்துக்குள்ளாக. அப்பொழுது அம்மையார் அங்கே எழுதுகிறார்கள், பரிசுத்த ஆவியானவரின் செயலை அங்கு நாங்கள் கண்டோம் என்று. இங்கே செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எம்பவர் ஆனது என்று பார்க்கிறோம். இப்படி எம்பவர் ஆனபோது அவர்கள் கண்டுபிடித்த சத்தியம் என்ற இயேசு கிறிஸ்து எப்பொழுது வரப்போகிறார். அப்போது தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எப்பொழுது அறைவானது என்று நாம் பார்க்க வேண்டும். அக்டோபர் 22, 1844. இங்கே தேர்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அரைவ்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7 இடிகள் நடந்து முடிந்தாயிற்று. இப்பொழுது நடக்கப் போகிறது. நான் இதை பார்த்தால்தான், இந்த தீர்க்க தரிசன வரலாற்றை நான் பார்த்தால்தான் எப்படி இது நடக்கப் போகிறது, வரலாற்றில் நடந்தது எப்படி ஃபியூச்சர் வருங்காலத்திலே நடக்கப் போகிறது என்று நாம் பார்க்க முடியும். அது எப்படி நடக்கப் போகிறது என்று நாம் பார்ப்போம். இங்கே முடிவு காலம், இது டைம் ஆஃப் எண்ட் என்று சொல்லுவார்கள். இந்த முடிவு காலத்திற்கே ஒரு முடிவு காலம் வர வேண்டும். அது எப்பொழுது வந்தது? 1989 வந்தது. இங்கே தானியேல் 11:40 அதில் 2 முடிவு காலங்களை நாம் பார்க்க முடியும். இது ஒரு முடிவு காலம். இன்னொரு முடிவு காலம் எதென்றால் தானியேல் 11:40 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 1989. இதை வருகிற ப்ரெசன்டேஷன்களே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இங்கே டைம் ஆஃப் எண்ட் ஆஃப் டைம் ஆஃப் எண்ட், இன்னும் விரைவுக்குள்ளாக இன்னும் நாம் நெருங்கி போய்விட்டோம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். 1989 அதற்கப்புறம் 1989க்கு அப்புறம் 1996 இங்கே டைம் ஆஃப் எண்ட் மேகசின். தேவன் இப்படி இந்த அறிவு பெருக்கத்தை இங்கே கொடுத்தார். இங்கே ஒரு அறிவு பெருக்கத்தை கொடுக்கிறார். இங்கேயும் அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்ந்தார்கள். அப்படி ஆராய்ந்த பொழுது சபைக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது இந்த டைம் ஆஃப் எண்ட் 1989 முடிவு காலம் வந்தது என்ற அறிவை தேவன் இங்கே ஒரு மேகசின், ஒரு ஆர்டிக்கலை வெளியிடுறாங்க. அதில் தானியேல் 11 இங்கே 40லேருந்து 45 வரைக்கும் இருக்கிற வசனங்களின் விளக்கங்கள் இதிலே வருகிறது. அப்பொழுது இங்கே கடைசி காலம் தொடங்கினது என்று இங்கே எம்பவர் ஆனது இங்கே அவர்கள் அனைவருக்கும் தெரிய வந்தது. அப்படி இந்த மேகசின் ஆரம்பித்த பொழுது அநேகருக்கு இது தெரிய வந்தது என்று நாம் இங்கே பார்க்குறோம். 1996 இது டைம் ஆஃப் எண்ட் மேகசின். அப்போ இங்கே கடைசி காலம் இங்கே ஆரம்பித்தது. இங்கே கடைசி காலத்துக்கு கடைசி காலம் ஆரம்பித்தது. டைம் ஆஃப் எண்ட் மேகசின் வெளியிட்டார்கள். அப்பொழுது அநேகருக்கு இந்த செய்திகள் சென்றது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது 2001 செப்டம்பர் 11 ட்வின் டவர்
ஃபால். இது ரெவலேஷன் 18, வெளிப்படுத்தல் 18ஆம் தூதன் இங்கே கீழே வருகிறார். இங்கே பார்த்தீங்கள் என்றால் இங்கே வெளிப்படுத்தல் 10ஆம் தூதன் கீழே வருகிறார், இங்கே வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே வருகிறார். இந்த ஹிஸ்ட்ரி, இந்த வரலாறு எனக்கு தெரியாவிட்டால் என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது. இப்பொழுது இந்த 3 இது நடந்து விட்டது, 3 இடிகள் முடிந்து விட்டது. இன்னும் 4 இடிகள் இன்னும் நடக்க இருக்கிறது. அது என்ன என்று நாம் பார்ப்போம். இது முடிந்த பிற்பாடு சண்டே லா வர வேண்டும். சண்டே லா இது வெளிப்படுத்தல் 13, 15லேருந்து 17 இருக்குது. இந்த சண்டே லா வர வேண்டும். சண்டே லா வரும்போது என்ன ஆகும்? 7 டே அட்வென்டிஸ்ட்டுக்கு கிருபையின் காலம் முடிவடையும். அதிலிருந்து 144,000 பேர் சேகரிக்கப்படுவார்கள். அவர்கள் சென்று என்னத்தை அறிவிப்பார்கள்? லவுட் கிரை, உரத்த சத்தத்தை அவர்கள் அறிவிப்பார்கள். இது எங்கே இருக்கிறது? வெளிப்படுத்தல் 18:4 இருக்கிறது. இந்த செய்தியை உலகம் முழுவதுமாக போய் சொல்லுவார்கள். திரள் கூட்டம் சபைக்குள்ளாக வரும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இது முடிந்த பிற்பாடு என்ன ஆக போகிறது என்றால், மைக்கேல் ஸ்டான்சப் மீகாவில் எழுந்திருப்பார். இது எங்கே இருக்கிறது? தானியேல் 12:1 இருக்கிறது. இங்கே மீகாவில் எழுந்திருப்பார். அப்பொழுது உலகம் முழுவதற்கும் ஒரு கிருபையின் காலம் நிறைவானது. இதற்கப்புறம் ஒரு கிருபையின் காலம் கிடையாது என்பது பார்க்கிறோம். கடைசியாக இதை முடிந்த பிற்பாடு தேவன் செகண்ட் கம்மிங், 2ஆம் வருகை. அப்போஸ்தலர் 1:11, 1, 2, 3, 4, 5, 6, 7 7 இடிகள் நடந்தது. 7 இடிகள் இதுவரைக்கும் நடந்தது, நடக்கப் போகிறது. இந்த அறிவை தேவன் சபைக்கு இப்பொழுது கொடுக்கிறார். தீர்க்க தரிசன அறிவை சபைக்கு கொடுக்கிறார். இதை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் 144,000 பேராக சேகரிக்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சபைக்கே ஒரு அறிவை கொடுக்கிறார். தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே தேவன் அதிக ஞானத்தை கொடுக்கிறார். அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகிறது. அந்த தானியேல் இறுதியில் என்ன ஆகிறது? துன்மார்க்கரோ உணரார்கள், ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் ஏற்படுகிறது. அந்த அறிவு பெருக்கம் அந்த புத்தி உள்ளவர்களையும் புத்தி இல்லாதவர்களையும் வித்தியாசப்படுத்துகிறது. இப்பொழுதும் சபைக்கு இந்த 7 ட்ரம்பட்ஸ், அப்புறம் 7 தண்டர்ஸ், இந்த எக்காலங்கள், இந்த சார்ட்ஸ், இந்த செய்தியெல்லாம் ஒரு அறிவு பெருக்கம். இந்த அறிவு பெருக்கத்தை தேவன் சபைக்கு கொடுக்கிறார். அந்த 7 இடிகளுடைய அறிவை தேவன் கொடுக்கிறார். இப்படி அறிவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த அறிவை என்ன ஆகும்? வாசித்து முடிப்போம். ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய். சபைக்கு இந்த அறிவை நாம் சொல்லும் பொழுது ஏழாமை காலம் ஆரம்பித்து விட்டது, 7 இடிகள் என்னவென்று தெரிந்து விட்டது, தேவன் அறிவை சபைக்கு உணர்த்தி விட்டார் என்று நாங்கள் சொன்னாலும் அவர்கள் அந்த அறிவை வெறுக்கிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிடேன். வேதம் என்றால் லா என்று இங்கே இருக்கிறது ஆங்கிலத்திலே. தேவன் கொடுத்த ஒரு லா எப்பொழுது சபைக்கு கொடுக்கிறார்? கற்பனை கட்டளை எப்பொழுது கொடுக்கிறார் என்றால் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை கொடுத்து அறிவை போதிக்கிறார். அநேகர் அதில் நிற்காமல் போகிறார்கள். நம்முடைய சபைக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை கொடுத்தார், அநேகர் அதிலிருந்து விழுந்து விட்டார்கள். பழைய ஏற்பாடு காலத்திலே சபைக்கு கொடுத்த 2 கற்பலகைகள், கட்டளை இருந்தது. நமக்கு வேதம் கட்டளை, நமக்கு 2 சார்ட்ஸ். இந்த தீர்க்க தரிசனங்களிலிருந்து, இந்த அறிவிலிருந்து நாம் விலகிவிட்டோம். புரொட்டஸ்டன்ட்ஸ், கேத்தலிக்ஸ் அவர்களுடைய வேதாகம அறிவை நாம் வாங்கி இப்பொழுது போதித்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நீங்கள் திரும்பி வாங்க, கம் பேக் டு ஓல்ட் பாத்ஸ் என்று தேவன் உங்களையும் என்னையும் திரும்ப அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளை கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த சத்தியங்களை தியானிக்கும்படியாக தந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அப்பா. இதோ சபைக்கு இந்த 7 இடிகளின் அறிவை கொடுத்திருக்கிறீர் பிதாவே.
இன்னும் இந்த உலகில் நடக்கப் போகிற சம்பவங்கள் எப்படி முடியப் போகிறது என்கிற அறிவையும் சபைக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் பிதாவே. இதை நாங்கள் கண்டு காணாதவர்கள் போல விட்டுவிடாதபடிக்கு இதை உணர்ந்து கொண்டு நாங்கள் அதன்படி நடக்கவும், எங்கள் வாழ்க்கையில் என்ற ஒரு பாவம் இல்லாதபடி எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளவும் எங்களுக்கு வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த சத்தியங்களை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீ கூட இருந்து அவர்கள் படுகிற ஒவ்வொரு துன்பத்திலும் துணை நிற்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.